Hello guys, welcome to Lenskare Photography. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் என்னென்ன கியர்ஸ் யூஸ் பண்ணுறேன் என்னென்ன அக்சசரிஸ் யூஸ் பண்ணுறேன்ற ஒரு டீட்டெயில் வீடியோ. ஸோ இந்த வீடியோ லென்த் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற எல்லா கியர்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸோட இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, புதுசாக கேமரா வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி கியர்ஸ் வாங்கலாம், எப்படி வாங்கலான்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட்டு நான் என்னோடய கேமரா பேக் எடுத்து காமிச்சிடுறேன். இதுதான் என்னோடய கேமரா பேக். ஸோ என்னோடய எல்லா கியர்ஸ் அக்சசரிஸ் மோஸ்ட்லி 95% 98% ஆஃப் எல்லா கியர்ஸுமே இந்த ஒரு பேக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த பேக்கை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேக்கை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். இது வந்துட்டு விடிஎஸ்ன்னு ஒரு பிராண்டோட பேக்கு. இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க. நல்லாவே பெரிய சைஸ் பேக்கு, நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நிறைய அக்சசரிஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மெயின் ஜிப்பு இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஜிப்பு, அப்புறம் 2 சின்ன கண்டெய்னர்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பேக் சைடில் இங்கேயுமே ஒரு ஜிப்பு இருக்கும். இது வந்து உங்களுக்கு லேப்டாப் வச்சுக்கிறதுக்காக. அப்புறம் 2 பாட்டில் ஹோல்டர்ஸ், எல்லா கிளிப்ஸுமே இருக்கும், ட்ரைபாட் ஹோல்டர் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். அது முன்னாடியுமே வந்து உங்களுக்கு நெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரொம்ப தூரம் கேரி பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா கேமரா பேக்லேயுமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஜிப்பு ஓப்பன் பண்ணும்போது அப்படியே டைரெக்டாக பிடிச்சி இழுக்காமல், இல்லை இப்படி விரல் வச்சுலாம் ஓப்பன் பண்ணாமல் இந்த ஸ்ட்ராப்பை இழுத்து வச்சு தான் நீங்கள் ஜிப்பை ஓப்பன் பண்ணணும். இதுதான் ஜிப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் மெத்தட். ஜிப்போட குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும் இந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது. ஸோ கேமரா பேக்கை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய கியர்ஸ். ஸோ இப்போதைக்கு நான் பேக் எடுத்து கீழே வச்சிடுறேன், இல்லைன்னா இடம் பார்த்தாது. கீழே வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு கியராக எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கேமரா நிக்கான் D3500, ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கேமரா. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா 24 மெகா பிக்சல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு க்ராப் சென்சார் பாடி. ஃபுல் ஃப்ரேம் கிடையாது, க்ராப் சென்சார் பாடி. அண்ட் இட் இஸ் அ DSLR. டிஎஸ்எல்ஆர்னா என்ன, மிரர்லெஸ்னால் என்னன்ற ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் வீடியோ நான் பண்ணுறேன். இது வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் பாடி வித் க்ராப் சென்சார் ஆஃப் 24 மெகா பிக்சல்ஸ். அண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து 11 ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நிக்கான் சீரியஸில் பார்த்தீங்கன்னா 3500 தான் இருக்கிறதுலே பேசிக் என்ட்ரி லெவல் கேமராவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 3400, 3300, D90 எல்லாமே இருந்தது. இது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கேமரா தான் D3500. ஸோ இதோடைய நான் அட்டாச் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நிக்கானோட டெலிஃபோட்டோ லென்ஸ், ஃபோக்கல் லென்த் 70 to 300 mm. அப்பாச்சர் வந்து 4.5 to 6.3 இருக்குது. இது வந்து ஒரு G மாஸ்டர் லென்ஸ். அண்ட் இதிலே இன்பில்ட்டாக விஆரும் இருக்கும். விஆர்னால் வைப்ரேஷன் ரிடக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலே வந்துட்டு ஒரு இன்பில்ட் வைப்ரேஷன் ரிடக்ஷனுக்கான ஒரு மோட்டார் இருக்கும். இது கெனான் லென்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஐஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க, இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்னு சொல்லி. இதில் வந்து விஆர் இருக்கும், வைப்ரேஷன் ரிடக்ஷன்னு. ஸோ இது வந்து ஒரு நிக்கான் பிராண்டட். நான் யூஸ் பண்ணுற எல்லாமே நிக்கான் பிராண்டட் மட்டும்தான். நான் சோனி வச்சுருக்கேன். சோனி யூஸ் பண்ணுறதில்ல, சோனி யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் கெனான் கேமரா என்கிட்ட கெனான் கியர்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி நிக்கான் மட்டும்தான். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்ரைட் லென்ஸ். இந்த போர்ட்ரைட் லென்ஸ் வந்துட்டு 55 to 200 55 to 200 ஒரு போர்ட்ரைட் லென்ஸ். இதோட அப்பாச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5.6 இருக்கும். இது G மாஸ்டர் லென்ஸ். இதுலேயும் வைப்ரேஷன் ரிடக்ஷன் இருக்குது, விஆர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த லென்ஸு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஒரு லென்ஸ் ஹூட், லென்ஸ் கேப், அண்டு இதுலேயுமே லென்ஸ் ஃபில்டர். நான் வச்சுருக்க எல்லா 4 லென்ஸுலேயுமே இந்த யூவி ஃபில்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூவி ஃபில்டர் இல்லாமல் நான் மோஸ்ட்லி லென்ஸு யூஸ் பண்ணவே மாட்டேன். இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ எல்லா லென்ஸுக்குமே யூவி ஃபில்டர்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த 55 to 200 mm லென்ஸோட டிப் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 52 mm தான். இந்த 70 to 300 mm ஓட டயாமீட்டர் வந்து 58 mm. யா, இது வந்து 58 mm, இது 52 mm. ஸோ இந்த ஒரு கேமரா அண்ட் ஒரு லென்ஸ். ஸோ அடுத்து ஒரு கிட் லென்ஸ். கிட் லென்ஸ் வந்து 1855 கிட் லென்ஸ். இது வந்து ஃப்ளவர் டைப் ஹுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது லென்ஸ் ஹுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் ஹுட் இருக்கும். இது வந்து சர்க்குலர் லென்ஸ் ஹுட், இது ஃப்ளவர் டைப் லென்ஸ் ஹுட். ஏன்னா இதோட டிசைனை பொறுத்து இருக்கும். என்ன மாதிரி லென்சஸ்க்கு ஃப்ளவர் ஹுட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, வைட் ஆங்கிள் லென்சஸ்க்கு ஃப்ளவர் ஹுட் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்களுக்கு கவரேஜ் ஆகிற ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நிறைய லைட்ஸ் உள்ளே வரணும். அதனால் இந்த சைட்லலாம் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு ஃப்ளவர் ஹுட் டைப்பில் யூஸ் பண்ணுவாங்க வைட் ஆங்கிள் லென்சஸ்க்கு. போர்ட்ரைட் அண்ட் டெலிஃபோட்டோ லென்சஸ்க்கு உங்களுக்கு சர்க்குலர் நார்மல் லென்ஸ் ஹுட்டு தான் வரும். ஸோ இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் ஹுட்டுமே, ஒன்று ஃப்ளவர் அண்ட் ஒன்று சர்க்குலர். ஸோ இது வந்து ஒரு 1855 கிட் லென்ஸ். ஸோ மினிமம் ஃபோக்கல் லென்த் 18லேருந்து மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் 55 mm வரைக்கும். இது ஒரு அப்பாச்சர் 3.5 to 5.6 G மாஸ்டர் லென்ஸ் வித் வைப்ரேஷன் ரிடக்ஷன் VR இருக்குது. அண்ட் இதுலேயுமே ஃபோட்ரானோட UV ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபில்டர் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 55 mm. இந்த ஃப்ளவர் ஹுட்டை இப்படி போட்டால் லாக் ஆகாது. ஆக்சுவலி இதை திருப்பி போட்டால் தான் லாக் ஆகும். அந்த ஒரு கிளிக் சவுண்டு கேட்கும். ஸோ லென்ஸ் ஹுட்டு லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இது 3 லென்ஸும் இல்லாமல் நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய லென்சஸ். ஒரு லென்ஸ் நான் ரொம்ப அதிக ஷூட்ஸில் அதிக டைம் யூஸ் பண்ண ஒரு லென்ஸ், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லென்ஸ், ரொம்பவே எஃபிஷியன்ட். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறோம், அதில் ஃபோட்டோ இப்படி தாண்டா வரணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு லென்ஸ்னு சொல்லலாம். அது வந்துட்டு என்னோடய ஃபேவரட் 50 mm f1.8 ப்ரைம் லென்ஸ். ஸோ இந்த பேக் இதோடய வந்தது தான். சரி இருக்கட்டும். இது வந்து 50 mm f1.8 ப்ரைம் லென்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ப்ரைம் லென்ஸ்ன்றதுனால இதோட ஃபோக்கல் லென்த் ஆல்வேஸ் விட் BS 50 mm. ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகாது. அப்பாச்சர் f1.8 ரொம்பவே மினிமல் அப்பாச்சர். ஆக்சுவலி இதோட கம்மி அப்பாச்சர் 1.4 இருக்குது 50 mmலேயே. நிக்கான் 50 mm f1.4. ஆனால் அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் செப்பரேஷனுக்கும் இதில் இருக்கிற பேக்ரவுண்ட் செப்பரேஷனுக்கும் ஒரு 1/2 ஸ்டாப் இல்லை 3/4 ஸ்டாப் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருமோ அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ அண்டு அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லினா ஒரு 20,000க்கு மேலே போகும். 1.4 அப்பாச்சர் இருக்கிறது. இது 1.8 அப்பாச்சர். இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வாங்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்கள் வந்து இனிஷியலாக ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டு பை திஸ் ஒன் லென்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஃபோட்டோஸோட குவாலிட்டி, ஒரு அவுட்புட் வேறு எந்த லென்ஸ்லேயும் அந்தளவுக்கு வருமானது எனக்கு கொஞ்சம் டவுட்டு. என்னோடய பர்சனல் சஜஷன் வராது. ஸோ என்னோட ரொம்ப ஃபேவரட் லென்ஸ். இன்ஃபேக்ட் இதுலேயே உங்களுக்கு தனியாக ஃபோக்கஸிங் வந்து மேனுவல் ஃபோக்கஸிங் பண்ணுறீங்களா இல்லை ஆட்டோ ஃபோக்கஸிங் பண்ணுறீங்களான்ற பட்டன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது வேறு எந்த லென்ஸ்லையும் இதில் இருக்காது. ஸோ ஃபோக்கஸிங் ரிங் இருக்கும். அண்ட் எவ்வளோ மீட்டர் எவ்வளோ ஃபீட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்ற டைமென்ஷன்ஸ் இருக்குது. இதோட ஃபில்டர் டயாமீட்டர் 58 mm. எஸ், இதோட ஃபில்டர் டயாமீட்டர் 58 mm. இதில் ஒசாக்காவோட UV ஃபில்டரை அட்டாச் பண்ணியிருக்கேன். சர்க்குலர் லென்ஸ் ஹுட்டு தான். ஸோ இது ஒரு லென்ஸ். ஸோ என்னோட கியர்ஸில் மேஜராக இருக்கிற அக்சசரிஸ் கியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது 4 தான். ஒரு நிக்கான் D3500 கேமரா, ஒரு 50 mm ப்ரைம் லென்ஸ், ஒரு 1855 கிட் லென்ஸ் அண்ட் 55-200 போர்ட்ரைட் லென்ஸ் ஒன்று. இது இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் யூஸ் பண்ணுறேன். அது வந்து மற்ற ஃபோட்டோகிராஃபியோட குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது என்னென்னு ஒன் டைமில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஃபால்ட்டான அக்சசரிஸ். இது வந்து நிக்கானோட சார்ஜிங் அடாப்டர், பேட்ரி சார்ஜர். ஸோ இது ஒன்று இருக்குது. அண்டு இந்த நிக்கான் கேமராவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நிக்கான் லித்தியம் அயான் பேட்ரி ENEL14A பேட்ரி தான் இதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலி இந்த பேட்ரியுமே வந்து நான் 3 பேட்ரி வச்சுருக்கேன். ஒரு பேட்ரி எப்பயும் கேமராவில் இருக்கும், மற்ற 2 பேட்ரி பேக்கில் இருக்கும். பேக்கில்
முன்னாடி 2 சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ரைட் சைடில் இருக்கிறது எப்போவுமே ஃபுல் பேட்டரி இருக்கிறது, லெஃப்ட் சைடு இருக்கிறது எம்டி பேட்டரிஸ் இருக்கிறது நான் செக்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஃபுல் பேட்டரிஸ் இருக்குன்னா அது எப்போவுமே ரைட் சைடில் இருக்கும். ஒரு ஷூட்டுக்கு போகிறோம்னா ஒரு பேட்டரி கேமராவில் இருக்கும், எடுத்து ஷூட் பண்ணுவோம். இப்போது பேட்டரி ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரெயின் ஆன பேட்டரி எடுத்து லெஃப்ட் சைட் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுட்டு ரைட் சைட் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபுல் பேட்டரி எடுத்து கேமராவில் போட்டுவேன். ஸோ எப்போவுமே ஒரு செப்பரேஷன் இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறதுனா ஃபுல் பேட்டரி, லெஃப்ட் சைடில் இருக்கிறது ட்ரெயின் ஆன பேட்டரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இதில் நான் மெமரி கார்டு வச்சுருக்கேன், எஸ்டி கார்டு. ஸோ இது வந்து சாண்டஸ்க் அல்ட்ரா 32 GB மெமரி கார்டு. இது வந்து ரைட்டிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 90 MB/s 90 MB/s ஒரு கார்டு. இது வந்து நான் தனியாக பர்ச்சேஸ் பண்ணது. பட் கேமராவோடய வந்தது வந்துட்டு இன்னொரு மெமரி கார்டு இருக்குது, அது நான் காமிக்கிறேன். ஸோ கேமராவோடையே வந்தது வந்து இந்த மெமரி கார்டு டொஷிபா 16 GB 100 MB/s இருக்கிறது. இது இந்த மெமரி கார்டு எப்போவுமே மினிமம் 2 மெமரி கார்டு என் கையில் இருக்கும். ஆக்சுவலி இன்னொரு மெமரி கார்டு இருக்காது, தனியாக செல்ஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே மினிமம் 2 மெமரி கார்டு நான் கையில் எப்போ வச்சுருப்பேன். இது நீங்களுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ ஷூட் போகிறீங்கனாலும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் ஒரு 2, எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு 2 பேக்கப்புக்கு எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. At any time it will be helpful. At any emergency time it will be very helpful. அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி பேட்ரிஸ் 2 நிக்கான் EN-EL14A பேட்டரிஸ் 2 இங்கே வச்சுருவோம். அதுக்கான சார்ஜஸ் இது என்னதுன்னா வந்துட்டு ஃப்ளாஷு. நான் வந்து டிஜிட்டல் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறேன். நான் சம்டைம் வெட்டிங்ஸ் போகும்போது, ஈவன் பர்த்டே ஷூட்ஸ் போகும்போதெல்லாம் நான் இந்த ஃப்ளாஷஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டிஜிடெக் DFL-088 ஃப்ளாஷு. ஹெட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஹெட்டை டில்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாஷ்லேயும் உங்களுக்கு சேம் எல்லா நார்மல் ஃப்ளாஷ்லேயும் வர மாதிரி இங்கே ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் இருக்கும். மோடு வந்துட்டு மேனுவல் மோடு இருக்குது, அண்டு ஸ்லேவ் மோடு 1 and 2 இருக்குது, பவர் இருக்குது. இது வந்துட்டு ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான். ஸோ இங்கே சைடில் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 பேட்டரிஸ் இருக்கும். இந்த 4 பேட்டரிஸுமே ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். ஸோ ஒன்ஸ் இதில் பவர் ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 4 பேட்டரிஸை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர் தான் இதுக்கும் இது ஒரு கேபிளும் இருக்கும். ஸோ இந்த கேபிள் பவர் கார்டு வந்து நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 4 பேட்டரிஸையும் இதை போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இந்த சார்ஜர். இது ஃப்ளாஷுக்கு பேட்டரிஸ் போட்டுருவோம். இங்கே மேலே, இங்கே கீழே, இங்கே மேலே, இங்கே கீழே போட்டு டோர் லாக். ஸோ ஃப்ளாஷு அண்டு ஃப்ளாஷுக்கான ஹோல்டர் இருக்குது. இதுவுமே வந்து ஃப்ளாஷோடையே வந்தது தான். இன்கேஸ் நம்ம வந்துட்டு சம் சுச்சுவேஷன்ஸில் ஃப்ளாஷ் வந்து ஆன் கேமரா ஃப்ளாஷாக இல்லாமல் ஆஃப் கேமரா ஃப்ளாஷாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளாஷை சம்வேர் ஒரு பிளேஸில் வச்சுட்டு அங்கே ஃப்ளாஷ் அடித்து அதோட ரிஃப்ளெக்ஷனை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் டைப்ஸில் இந்த ஃப்ளாஷோட ஹோல்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ளாஷ் எடுத்து இந்த ஹோல்டரில் போட்டு கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா இங்கே ஃப்ளாஷ் ஹோல்டர் கீழே வந்து இந்த 1/4 inch ஸ்க்ரூ த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா ட்ரைபாட்லேயுமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு த்ரெட்டு தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரைபாட்லேயோ இல்லை லைட் ஸ்டாண்ட்லேயோ கேமரா ஸ்டாண்டில் நீங்கள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்று. அண்டு இந்த மாதிரி ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது கேமராவோட சிக்னல் உங்கள் ஃப்ளாஷுக்கு போகணும். சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்லேவ் மோடில் வச்சு கேமராவோட ஃப்ளாஷை பர்ன் பண்ணி அந்த ஃப்ளாஷ் எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷில் பட்டு பர்ன் ஆகலாம். பட் மோஸ்ட்லி வில் யூஸ் டிரான்சிஸ்டர். ஸோ இதுதான் ஃப்ளாஷோட டிரான்சிஸ்டர். இது வந்துட்டு ஃப்ளாஷ் வாங்கும்போது ஃப்ளாஷோடையே வராது, இது தனியாக காசு கொடுத்து வாங்கணும். இதுவுமே டிஜிடெக் பிராண்டோட வந்து நான் வாங்கும்போது எல்லாமே பேக்கேஜாக தான் வாங்கினேன். எவ்வளோ இருக்குன்னா இது வந்துட்டு ஃப்ளாஷு, இந்த டிரான்சிஸ்டர், டிரான்ஸ்மிட்டர், ஃப்ளாஷு, டிரான்ஸ்மிட்டர், இந்த 4 பேட்ரிஸ், இதுக்கான சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 8,000 சம்திங் என்னமோ ஆச்சு. ஸோ இந்த ஒரு
டிரான்ஸ்மிட்டர். இதை வந்து கேமரா மேலே கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் சேனல்ஸ் இருக்கும். சேனல் 1 2 3 4 4 சேனல். இதுலேயும் ஃப்ளாஷ்லேயும் சேனல்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 சேனல்லையும் சிங்க் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் கேமராவில் ஷட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ளாஷ் பர்ன் ஆகும். ஸோ டிரான்ஸ்மிட்டர் இது ஆக்சுவலி உண்மையிலே நல்ல ஹெல்ப்ஃபுல்லான கேட்ஜெட். நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்துட்டு கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு கீழே வந்துட்டு கார்பெட் போட்டிருப்பாங்க. ஸோ கார்பெட் மோஸ்ட்லி ரெட் கலரில் இருக்கும். ஒரு பிரைட் நடந்து வரும்போது நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா எனக்கு ஃப்ளாஷ் பட்டு வர லைட்டு, என்விரான்மெண்ட் லைட்லாம் வந்துட்டு இந்த ரெட் கார்பெட் லைட்டை வந்து பிரைட் மேலே க்ரூம் மேலேயும் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் வந்து கேமராவில் அப்போ தெரியாது. நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு எடிட் பண்ணும்போதோ பிரிண்ட் பண்ணும்போதோ அது தெரியும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷஸை யூஸ் பண்ணி அதை பவுன்ஸ் பண்ண வச்சு ஒரு ஒயிட் சர்ஃபேஸ் மேலே சீலிங்கு ஒயிட் வால் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது மேலே பவுன்ஸ் பண்ண வச்சு வர வச்சுலாம் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை மறுபடியும் போஸ்ட் ப்ராசஸிங்கில் கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் பார்ப்பேன். ஸோ ஃபைனலி வில் கெட் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தனியாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் மெமரி கார்டு இருக்குது. ஆக்சுவலி ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது, அது செல்ஃபில் இருக்கும். அடுத்தது ஒரு கிரே கார்டு. இந்த கிரே கார்டுன்ற ஒரு கார்டு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேட்ஜெட் இல்லை ஒரு அக்சசரிஸ்ன்னு சொல்லலாம். ஃபோட்டோகிராஃபியில் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒயிட் பேலன்சிங், ஹவு டு மெயின்டைன் அ ஒயிட் பேலன்ஸ்னு ஒரு வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்கும். அதில் செகண்ட் பார்ட்டில் கம்ப்ளீட்லி மேனுவல் ப்ரீசெட் கிரே கார்டை யூஸ் பண்ணி ஒரு மேனுவல் ப்ரீசெட் எப்படி செட் பண்ணுறதுன்ற டீட்டெயில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் நான் அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கிரே கார்டோட பர்பஸ் இது எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப அசாத்தியமான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ அது கிரே கார்டு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கார்டு ரீடர்ஸ். இது பென்ட்ரைவ் இல்லை, கார்டு ரீடர்ஸ் தான். ஸோ நம்ம ஃபோட்டோஸ்லாம் காப்பி பண்ணுறதுக்கான கார்டு ரீடர்ஸ் தான். ஸோ தட்ஸ் இட். ஐ வாஸ் ஸோ இந்த சிப்பில் எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் பேக் எடுத்து காமிச்சிடுறேன். ஸோ பேக்கில் இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. கேமரா மூடி மட்டும் இருக்கும். மற்றபடி எல்லா ஜிப்பும் ஓப்பன் பண்ணி பார்த்தியாச்சு. அண்டு இப்போது இந்த ஜிப்பில் நான் வந்து லேப்டாப் எப்போவுமே கேரி பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஆன் ஸ்பாட்டில் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் லேப்டாப் கேரி பண்ணுறேன். அதுக்கு இந்த கண்டெய்னர் இருக்கும். இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ள லேப்டாப் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேக்கில் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த லேப்டாப் நான் ஆக்சுவலி முன்னாடி வந்து ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அது வந்து வெறும் ஸ்டிக்கர் தான், ஆப்பிள் கிடையாது. இப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு பியூர்லி ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது ஆப்பிள் ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து ஒரு MI நோட்புக் 14 Pro லேப்டாப். 8GB ரேம், கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. ஆனால் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. நான் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே இதில் எடிட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நான் ஆக்சுவலி இங்கே தனியாக நான் ஒரு பெரிய மானிட்டர் வச்சுருக்கேன், 32 inch கர்வ்டு மானிட்டரு. ஸோ இதை வந்து மானிட்டரில் கனெக்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுதான் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஷூட்டுக்கு போனால் மேண்டட்டரியாக யூஸ் பண்ணக்கூடிய கியர்ஸ் அண்ட் அக்சசரிஸ். கேமரா, 3 லென்ஸு, பேட்ரி, மெமரி கார்டு, சார்ஜர்ஸ், பென் ட்ரைவ்ஸ், கார்டு ரீடர்ஸ், ஃப்ளாஷு, அதுக்கான ட்ரிகர், கிரே கார்டெலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்ளாஷோட பேட்டரிஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர், அது ஒரு ஹோல்டர், இதெல்லாம். ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு 3 அக்சசரிஸ் இருக்குது. அதை வந்து நான் ஒன்லி அவுட்டோர் ஷூட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸ். இன்டோர் ஷூட்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லாமல் இல்லை. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ட்ரைபாட். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கேமரா வந்துட்டு வந்து ஒரு காம்போ கிட்டில் வாங்கியிருந்தேன். என்னென்னா கேமரா வரும், 1855 கிட் லென்ஸ் வரும், 7300 டெலிஃபோட்டோ லென்ஸ் வரும், சார்ஜர், ஒரு பேட்ரி, ஒரு மெமரி கார்டு, ஒரு ட்ரைபாட் வரும், அந்த 2 லென்ஸுக்கான ஃபில்டர்ஸ் வரும், ஒரு க்ளீனிங் கிட் வரும், அந்த ப்ரஷ்ஷு, ப்ளோவர், ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத், இதெல்லாம். அது கூட வந்த ஒரு ட்ரைபாட் வந்துட்டு ஒரு அலுமினியம் ட்ரைபாட் தான்.
அது வந்துட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஆனால் அதுக்கப்புறம் உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரைபாட் வாங்கினேன் டிஜிடெக்கில். அது ஒரு 1.5 இயர்ஸ் to 2 இயர்ஸ் ஓடிச்சு. அதுலேயும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 3ஆவதாக வாங்கின ட்ரைபாட் தான் இது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் டிஜிடெக் ட்ரைபாட் தான். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிடெக்லேருந்து தான் இருக்கும். நான் டிஜிடெக்கில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ட்ரைபாட்ஸ் இதுக்கு முன்னாடி வாங்கின ட்ரைபாடும் டிஜிடெக் தான், இதுவும் டிஜிடெக் தான், ஃப்ளாஷ் டிஜிடெக் தான், ட்ரிகர் டிஜிடெக் தான், இந்த மாதிரி. ஸோ இந்த ட்ரைபாடு 3 லெக்கு. இதில் ஒரு லெக்கு வந்துட்டு நம்ம மேனுவலாக கழட்டிக்கலாம். அதை கழட்டி அதை வந்து தனியாக மோனோபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போட்டிருப்பாங்க ரிலீஸ் அன்லாக் டிட்டாச்சபிள் மோனோபாட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ட்ரைபாடில் இந்த ஒரு லெக்கை மட்டும் நீங்கள் தனியாக கழட்டி இதை வந்து மோனோபாடாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் லெக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு லெக்கில் மட்டும் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. மற்ற 2 லெக்லையும் அது இருக்காது, அந்த ஸ்பாஞ்ச் இருக்காது. இது ஒன்றுத்தில் மட்டும் ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸ்பாஞ்ச் இருக்கிற லெக்கு உங்களுக்கு மோனோபாடாகவும் கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பால் ஹெட் ட்ரைபாட். நான் எப்பவுமே இதுக்கு முன்னாடி வாங்கின ட்ரைபாடும் பால் ஹெட் ட்ரைபாட் தான். நான் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ஸ் ஃபார் பால் ஹெட். ஸோ ஏன் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக டக்குன்னு நம்மளால் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரூ ஹெட்டும் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஹெட் ட்ரைபாடில் என்னென்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைரெக்ஷன் எக்ஸ் டைரெக்ஷன், ஒய் டைரெக்ஷன், இசட் டைரெக்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனித்தனி ஸ்க்ரூஸ் இருக்கணும். நீங்கள் எக்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு எக்ஸில் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும், ஒய்யை மூவ் பண்ண முடியாது. இசட்டில் மூவ் பண்ணிங்கன்னா இசட் மட்டும் தான் மூவ் ஆகும், எக்ஸும் ஒய்யும் மூவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி. ஆனால் அதுவுமே ஒரு சில கேசஸில் அது அட்வான்டேஜ் தான். அட் த சேம் டைம் பால் டைப் ஹெட் இருக்கிறதும் ஒரு சில கேசஸில் அட்வான்டேஜ் தான். இது நான் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு, ஸோ இது ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு 360 டிகிரியில் எப்படி வேணால் நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற மொத்த ஹெட்டையும் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் இருக்குது. இது வந்து XYZன்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, இல்லைனா ரோல் யா பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ROLL யானா YAW அண்ட் பிச். இது வந்து ரொட்டேஷனை டிஃபைன் பண்ணுறதுக்காக. அண்ட் மேலே ட்ரைபாடை ஹோல்டு பண்ணுறது, கேமரா ஹோல்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரைபாட். இதிலே டிகிரி மார்க்கிங்ஸ்லாம் இருக்கும், 0 to 360 டிகிரி. ஸோ என்ன டிகிரியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணலாம். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ட்ரைபாட். இது தனியாக வச்சிடலாம். ஸோ அடுத்து இன்னொரு மேஜரான ப்ராடக்ட். இப்போ வரைக்கும் நான் இது எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன், ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன், இல்லை சம் பர்த்டே ஷூட்ஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் பண்ணுறேன்னா இது எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். கேமராஸ் ஆகட்டும், லென்சஸ் ஆகட்டும், ஃப்ளாஷு, பேட்டரிஸ், மெமரி கார்ட்ஸ், ட்ரைபாட்ஸ் வரைக்குமே. இது இல்லாமல் என்னோடய பர்சனல் பேஷனுக்கு வந்து நான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து wildlife_Niconian அப்படின்னு இருக்கும். நான் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஈவன் இங்கேயுமே டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். நான் எடுத்த வைல்ட் லைஃப் பிக்சர்ஸ், பர்டிகுலர்லி வைல்ட் லைஃப் பிக்சர்ஸ் மட்டுமே அங்கே இருக்கும். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி இல்லாமல் வைல்ட் லைஃப் நிக்கானியனில் வைல்ட் லைஃப் பிக்சர்ஸ் மட்டுமே இருக்கும். அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்ஜெட் இது. ஸோ இது என்னன்னா ஒரு பைனாக்குலர் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு பைனாக்குலர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேர்ட் வாட்சிங் பண்ணுறதும் அனிமல்ஸ் வாட்சிங் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். ஜஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஈகிள் ஃபோட்டோ எடுக்கிறோம், இல்லை ஒரு அவுளில் ஃபோட்டோ எடுக்கிறோன்னா ஜஸ்ட்டு ஃபீல்டுக்கு போனோமா, கேமரா வச்சோமா, ட்ரைபாடு வச்சு கேமரா செட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணி விட்டால் ஃபோட்டோ முடிஞ்சிடாது. அண்ட் அது வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியாகவும் இல்லை. ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபினா என்னென்னா, நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணி அந்த பேர்டை பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் ஸ்டடி பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அந்த ஃபோட்டோஸ் மூலிமா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட உங்கள் ஸ்டடி மூலியமாகவும் அந்த பேர்டோட ஸ்பீஷீஸை காப்பாற்றுறதுக்கு எதனா பண்ணணும். அந்த கிவ் பேக்கு தான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியோட மெயின் பாயிண்ட்டே. அதுதான் அதோட பர்பஸ்னே சொல்லலாம். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியோட பர்பஸ் என்னென்னா, ஜஸ்ட்டு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது. அந்த ஃபோட்டோஸையும் அதோட ஹேபிட்டேட்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு அதை எப்படி பாதுகாக்க முடியுன்றது தான். ஸோ இப்போ நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா
நான் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது வந்துட்டு ஒரு பைனாக்குலர் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஒரு பைனாக்குலர் எடுத்துகிட்டு ஃபீல்டுக்கு போயிட்டு ஒரு பேர்ட் வாட்சிங் பண்ணணும். பேர்ட் வாட்சிங்னா என்னென்னா, அந்த பேர்டை கூர்ந்து கவனிக்கிறது. அது எப்படி பிஹேவ் பண்ணுது, அதோட ஹேபிட்டேட் என்ன, அது எப்படி சாப்பிடுது, எப்போ தூங்குது, அது குட்டிங்களை எப்போ பார்த்துக்குது, அது வீடு எப்படி கட்டுது, அது மீன்ஸ் அந்த நெஸ்ட் எப்படி கட்டுது, அதோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபோட்டோஸ் ஜஸ்ட்டு இப்போ ஒரு பேர்டை ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு மரத்தில் ஒரு கிளையில் உட்காந்துட்டு போகும்போது ஃபோட்டோ எடுக்கிறது, அது ஒரு ஜென்ரல் ஃபோட்டோ. அதே மாதிரி ஒரு பேர்டு கிராஸ் ஆகும்போது பறந்து போயிட்டு இருக்கும்போது அதை வந்து ஒரு மோஷன் பிளரோட ஒரு பிக்சர் எடுக்குது, அது கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக இருக்கும், அதுவுமே ஒரு ஜென்ரல் ஃபோட்டோ. ஆனால் ஒவ்வொரு பேர்டுக்குமே ஒரு இண்டிவிஜுவல் யூனிக்னஸ் இருக்கும். அதை பர்டிகுலர்லி நீங்கள் கண்டுபிடிச்சி ஃபோட்டோ எடுக்கணும். அதுதான் ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு யூனிக்னஸாக இருக்கும். அது என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா அந்த பேர்டை பற்றி ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பைனாக்குலர். ஸோ நான் வந்துட்டு எப்போ ஈவெண்ட்ஸ்லாம் போகலையோ அப்போலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன். அப்போலாம் வந்துட்டு நிறைய வாட்சிங், இன்ஃபேக்ட் ஒரு 6-7 ஹவர்ஸ்லாம் அமைதியாக ஒரே இடத்துல உட்காந்துன்னு இப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அந்த பேர்டு இருக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜ் காமிச்சிருக்கேன். அதில் ஒரு அவுல் பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை நான் ஒரு 3 to 4 ஹவர்ஸாக வெயிட் பண்ணி எடுத்தது. உட்காந்து ரொம்ப நேரமாக அந்த பேர்டை பார்த்துட்டு இருந்தேன், ஸ்டடி பண்ணேன். இன்ஃபேக்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ்னால் ஒரே சிங்கிள் டேவே இல்லாமல் மல்டிபிள் டேஸில் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்த ஒரு வேப்ப மரத்தில் டெய்லியும் வந்து உட்காரும். டெய்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, ஒரு நாள் ஃபோட்டோ எடுக்கலாம், ட்ரைபாட்லாம் போட்டு கேமரா போட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னா அது வந்து எங்கேயோ பார்த்துட்ருக்கு. அப்போ வரைக்கும் அது என்னை கவனிக்கவே இல்லை. நான் ஒரு கிளிக் பண்ண சவுண்டு, வெறும் கேமராவோட ஷட்டர் சவுண்டு கேட்டதும் டக்குன்னு அது என்ன பார்க்க ஆரம்பிச்சிச்சு. என் சைடு திரும்பி என்ன பார்க்க ஆரம்பிச்சிச்சு. பர்ஃபெக்டாக கேமராவே பார்த்துட்டு இருந்துச்சு. நான் ஒரு நிமிஷம் அப்படியே அதை பார்த்துட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணுறேன். அது பர்டிகுலர்லி கேமராவே பார்த்துச்சு. அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஒரு அவுளில் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக சத்தம் போடாமல் அமைதியாக நின்று ஃபோட்டோ எடுங்க. உங்கள் கேமரா சவுண்டு மட்டுமே போதும், அது உங்களை திரும்பி பார்க்கும். இது நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அது உங்களை திரும்பி பார்க்கும். திரும்பி பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த கிளிக் எடுங்க. ஒரு போர்ட்ரைட், ஒரு சோலோ போர்ட்ரைட் எடுக்கிறீங்கன்னா கூட சப்ஜெக்ட் வந்து கேமராவை பார்க்க வச்சு அதோட கண்ணில் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை வச்சு ஷார்ப்பாக எடுக்கிறது தான் ஒரு போர்ட்ரைட்டில் ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியாக இருக்கும். அதே இதை ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு அவுல நீங்கள் உங்களை பார்க்க வைங்க. ஆனால் அது வந்து நீங்கள் உங்களோட கேமராவோட ஷட்டர் சவுண்டே போதும், அவுல் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். உங்களை பார்க்கும்போது அதை வச்சு கிளிக் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு பிக்சர் வரும். இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ binocular is one of the most important, most useful gadget for me in my photography, especially in wildlife. ஸோ இது தனியாக வச்சிடலாம். அடுத்து நான் அதிகமாக ஈவெண்ட்ஸில், வெட்டிங்ஸ்லேயோ இல்லை சம் ஈவெண்ட்ஸில் குழந்தைங்க ஷூட்ஸ், பேபி ஷூட்ஸ்லாம் பண்ணும்போது நான் அவுட்டோரில் ட்ரை பண்ணும்போது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்ஜெட். இது வந்துட்டு ரிஃப்ளெக்டார். இது நான் ஜஸ்ட்டு சின்னதாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் இது பெரிய ரிஃப்ளெக்டர். ஓப்பன் பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கும். இது இந்த பக்கம் வந்து சில்வர் இருக்குது, இந்த பிளாக் இருக்குது. ஓப்பன் பண்ணால் உள்ள கோல்டு, ஒயிட் அண்டு கோல்டு ஒயிட் இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்குது இந்த ரிஃப்ளெக்டர். ஆக்சுவலி ரொம்ப பெருசு. உங்களுக்கு நீங்கள் வீடியோ ஃபோன் பார்த்துருக்கீங்க, லேப்டாப்பில் பார்த்துருக்கீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனையே மறைச்சி இது வெளியே போகும். அவ்வளோ பெரிய ரிஃப்ளெக்டர் இது. ஸோ இந்த ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அவுட்டோர் ஷூட்ஸில் சப்ஜெக்ட்டுக்கு மேலே லைட்ஸ் எப்போவுமே வரும்போது இது எந்த மாதிரி சினாரியோஸில் யூஸ் பண்ணுவோன்னா, அவுட்டோர் ஷூட்ஸில் எஸ்பெஷலி ஈவினிங் சன்செட் ஆகிற டைமில் நான் பர்டிகுலர்லி ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். சப்ஜெக்ட் வந்து நிற்க வச்சுட்டேன், சன்செட் ஆகுது. சன்செட் ஆகி ஒரு 6:20 அந்த மாதிரி டைமில் ஸ்கையை வந்து கம்ப்ளீட்லி ஆரஞ்சிஷ் ஆகிடுச்சு. சன்னு ஹரிசானுக்கு கீழே போயிட்டுருக்கு, கம்ப்ளீட்லி ஆரஞ்ச். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல போர்ட்ரைட் எடுக்கணும்.
ஸோ சப்ஜெக்டை வந்துட்டு ஈஸ்ட் டைரெக்ஷனை பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டேன். ஸோ சன்னோட கம்ப்ளீட் பிரைட்னஸ் ஆரஞ்ச் ஸ்கை எல்லாமே சப்ஜெக்ட்டுக்கு பேக் எண்டில் இருக்குது. சப்ஜெக்ட் முன்னாடி நிற்கிறாங்க, சப்ஜெக்ட் வந்து ஈஸ்ட் டைரெக்ஷனை பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. ஸோ எனக்கு சப்ஜெக்டோட ஃபேஸில் எந்த ஒரு லைட்டு பிரைட்னஸுமே இருக்காது. ஸோ அந்த டைமில் ரிஃப்ளெக்டாரை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பிடிச்சி வெஸ்ட்டு சைடில் சன்னு செட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த லைட்டை ரிசீவ் பண்ணி ரிஃப்ளெக்டர் மூலிமா சப்ஜெக்ட் மேலே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா எனக்கு சப்ஜெக்ட் மேலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் இருக்கும். பேக் எண்டில் வெஸ்ட் டைரெக்ஷனோட சன்செட்டு உங்களுக்கு ஆரஞ்ச் ஸ்கை ஒரு சூப்பர் கலர் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சினாரியோலாம் ரிஃப்ளெக்டர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஆக்சுவலி அந்த மாதிரி இடத்துல ரிஃப்ளெக்டரால் மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் லைட் கொடுக்க முடியுன்ற ஒரு சினாரியோலாம் இருக்குது. இந்த மாதிரி சினாரியோஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு இதே ஒரு ஷூட்டில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ரிஃப்ளெக்டர்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்லி ஷட்டர் ஸ்பீடை அதிகம் பண்ணிவிட்டு பின்னாடி ஆரஞ்ச் ஸ்கையை நல்லா எக்ஸ்போஷருக்கு எடுத்துக்கிட்டு சப்ஜெக்டை டார்க் பண்ணி ஒரு சிலோட் ஃபோட்டோகிராஃபி எடுத்துருந்தேன். அது ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே ஆர்டிஸ்டிக்காக, எந்த அளவுக்குனா அங்கே என்ன அங்கே ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அப்படியே ஷார்ப்பாக தெரியும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் சன்செட்டோட என்விரான்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லைட்டோ ஒரு ஃப்ளாஷ் லைட் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் கிடைக்கிற சில் அவுட்டை விட ஒரு சன்செட் லைட்டில் இருக்கிற ஒரு சில் அவுட்டும் சன்ரைஸில் இருக்கிற சில் அவுட்டுமே ரொம்பவே நேச்சுரலாக, ரொம்பவே ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் ஸோ ஐ ஹவ் கவர்ட் ஆல் த அக்சசரிஸ். இதெல்லாம் தான் நான் என்னோடய ஃபோட்டோ ஷூட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸ், கியர்ஸ், கேட்ஜெட்ஸ் ஆர் எனி திங் இட் கேன் பி, என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் ஷூட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவெண்ட்ஸ், பர்த்டேஸ், ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி ஷூட்ஸ், சம் பர்சனல் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஷூட்ஸுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய கேட்ஜெட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கேட்ஜெட்ஸ், பர்டிகுலர்லி இந்த கேட்ஜெட்டை பற்றி எனக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா என்ன கேட்ஜெட்டுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கேட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு தரேன். இன்கேஸ் ஃப்ளாஷை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுமா, இல்லை இந்த ப்ரைம் லென்ஸை பற்றி நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கணுமா, கேமரா பற்றி தெரிஞ்சுக்கணுமா, என்ன கேட்ஜெட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரியணும், இல்லை இதில் எந்த கேட்ஜெட்ஸோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்லாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை தனியாக உங்களுக்கு ரிப்ளையில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் இதோட வீடியோ. நீங்கள் ஒரு புது கேமரா வாங்க போகிறீங்க, புதுசாக ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒவ்வொரு கேட்ஜெட்டும் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்ற எல்லா டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் வீடியோஸ், நிறைய ரீக்ரியேஷன் வீடியோஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுருக்கு. எவ்ரிடே ஈவினிங் 5 o'clock நம்ம சேனலில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். எய்தர் இட் குட் பி அஸ் அ வீடியோ ஆர் அ ஷார்ட்ஸ், பட் மிஸ் ஆகவே ஆகாது. எவ்ரிடே ஈவினிங் 5 o'clock நம்ம சேனலில் ஒரு அப்டேட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கலாம். So guys, thank you so much for watching this video and please like and subscribe to the channel. Thank you.